श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। गुरुदेव दत्ता सद्गुरु शिरडी साईनाथरिன் சன்னிதானத்தில் சுவாமி சமர்த்த அக்கல்கோட்ட மகாராஜின் சாநித்தியத்தில் அந்த தந்தையின் மேல் பார்வையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் சுவாமி சமர்த்த அக்கல்கோட்ட மகாராஜின் வாழ்க்கை சரித்திரத்தில் சுவாமியின் திவ்ய லீலைகளை நாம் விவரித்துக் கொண்டே வருகின்றோம். நாம் அக்கல்கோட்ட மகாராஜின் சரித்திரம் படிக்கும் போது, சிரவணம் செய்யும் போதும், அவரின் சந்நிதியில் அந்த சந்நிதியை அனுபவிக்கிறோம் அல்லது வாழ்கிறோம் என்ற 3 விதமான பாவனைகள் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவரின் தன்மையில் இருக்கின்ற பொருள் நமக்கு புரியும். அந்த தன்மையை நாம் மனனம் செய்யணும் என்றால் நமக்கு உறுதுணையாக இருப்பது சுவாமிக்கு சேவை செய்த சேவகர், சிஷ்யர்கள். அவர்களை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும். அப்படி இல்லையெனில் நாம் சுவானுபவமாக சுவாமியின் தன்மையை அறிந்து கொள்ளணும். இந்த 3 விஷயங்கள் நமக்கு உண்மையான ஆன்மீகத்தையும் அதன் தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள ஓர் வாய்ப்பாக இருக்கும். அதற்காகத்தான் மாஸ்டர் அவர்கள் எண்ணற்ற மகான்களின் வாழ்க்கை சரித்திரங்கள் இயற்றினார். மகான்களின் சரித்திரம் படிக்கும் போது ஓர் விஷயம் நமக்கு நன்றாக என்னவென்றால், அனைத்து மகான்களின் வாழ்க்கை விதானம் ஒரே மாதிரிதான் இருக்கும். நாம் அந்த பாவனையோடு திடமாக இருப்போம். இந்த விஸ்வமனைத்தும் நான் தான் என்ற பாவனை நமக்கு புரியும். நீ பார்ப்பதனைத்தும் நான் என்ற பாபாவின் வாக்கியம் நமக்கு ஞாபகத்திற்கு வரும். இங்க நல்லா கவனிக்கிறோம். விஸ்வமே நான் என்று பாபா சொல்லவில்லை, நீ பார்க்கும் விஸ்வமே நான் என்று பாபா சொன்னார். அப்படின்னா இந்த விஸ்வத்தில் நீ பார்க்கும் அனைத்தும் நான் தான் என்ற பாவனையோடு பார் என்று பாபா சொன்னார். பார்க்கின்றவர் அவரே, பார்க்கின்ற பொருளும் அவரே, பார்க்கக்கூடியவர் அவரே. இந்த 3 விஷயங்கள் நமக்கு தெரிவிப்பதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் இந்த பாவனையோடு வாழ்வது. அப்பொழுது யாருக்கு யார் விரோதி? அவனில் நீ இருப்பது, என்னில் இருப்பது, ஏன் அனைவரும் இருப்பது அந்த கடவுள். இந்த விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துவதுதான் மகான்களின் அவதாரங்கள். நாம் எந்த மகானின் வாழ்க்கை முறையை பார்த்தால் நமக்கு நன்றாக புரியும். சுவாமியின் விசித்திரமான செயல்கள், சுவாமியின் செயல்கள் விசித்திரமாக இருக்கும். அவரின் வாக்காகட்டும் செயலாகட்டும் அதில் அற்புதமான பாவம் இருக்கும். பாபாவின் ஒரு செயல் நாம் பார்க்கலாம். பாபா துனிக்கு தனக்கு தானே ஆத்ம பிரதட்சணை செய்வார் என்று நாம் படித்திருப்போம். எதற்காக அப்படி செய்தார்? பாபா ஓர் ஆன்மா தன்மை, தெய்வீகம். அந்த பாவனையோடு பாபா ஆத்ம பிரதட்சணம் செய்தார். தெய்வம் இங்கே இருக்கு, தேகமே தேவாலயம், இந்த தேகத்தில் கடவுள் இருக்கிறார் என்ற பாவனையோடு பாபா ஆத்ம பிரதட்சணம் செய்தார். ஆத்ம பிரதட்சணா என்றால் எல்லா இடங்களில் இருக்கின்ற தன்மை ஒன்றுதான் என்ற பாவனையோடு செய்வது ஆத்ம பிரதட்சணம். அப்படின்னா உனக்குள் இருக்கின்ற ஆத்மாதான் எல்லாவற்றிலும் இருக்கு என்கின்ற பாவனை. அந்த பாவனையோடு தன்னை தான் சுற்றுவதுதான் ஆத்ம பிரதட்சணம். இதை நமக்கு தெரிவித்தது மாஸ்டர் அவர்கள். இல்லையெனில் நாம் நம்மை சுற்றுவதுதான் ஆத்ம பிரதட்சணா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். ஆகையால் நாம் ஒவ்வொரு செயலில் பொருள் அறியணும். அனுபூதி பெறும்போதுதான் நம்முடைய இதயம் உருகும். நமக்கு எத்தனை அனுபவங்கள் நடக்குது, எவ்வளவுக்கு அதை நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. அனுபவம் பெறும்போது மட்டும் அனுபூதி பெறுவோம், இல்லையெனில் நீ எனக்கு வேண்டாம்.
ஒரே ஒரு அனுபவம் போதாது, வாழ்க்கை முழுவதும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள. பாபா சரித்திரத்தில் பாருங்க, லக்ஷ்மிபாய், மேகன், ஜனார்தன் கர்பங்கல், இவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு அனுபவம் தான். வெங்கடசாமியின் சரித்திரத்தில் பாருங்க, படிப்பறிவில்லாத மக்கள், ஆனால் ஒரே ஒரு அனுபவத்தில் வெங்கடசாமி மேல் எப்பேற்பட்ட விசுவாசம். வெறும் வார்த்தைகளால் சொல்வது சுலபம், ஆனால் பிராக்டிக்கலா கொஞ்சம் கஷ்டம்தான். அதற்காக சாதனம் செய்யணும். ஐயோ, என்னால் முடியலையே என்று வாழ்க்கை முழுவதும் நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் சாப்பிடவே இல்லைனாலும் மெல்ட் ஆயிடும். அதே போல் நீ முயற்சி செய்தாலும் செய்யலனாலும் வாழ்நாள் முடிந்துவிடும். இப்போ ஆரம்பிப்பது யாருக்கும் கிடைக்காத அரிதான வாய்ப்பை நமக்கு தந்தார் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள். மாத்தி சத்சங்கம், பாராயணம், சத்கோஷ்டி, பஜனை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது நம்முடைய மனம் ஒரு நிலையாகும். இது எதுவுமே செய்யாமல் என்னால் முடியாது என்றால் முயற்சி செய்யணுமா இல்லையா? ஒரு கஷ்டமோ சுகமோ வரும்போது நாம் அதில் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்? கஷ்டமோ சுகமோ இரண்டும் ஓர் பாடம். எப்பொழுதுமே நாம் ஒரு மாணவனாக இருக்கணும். ஒவ்வொரு நிகழ்வில் ஏதாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வு ஒவ்வொரு பாடம். அந்த பாடத்தில் நாம் ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஜென்ம பரம்பரை இருக்காது. நமக்கு ஜென்மங்கள் 100 இருந்தால் 80 வரும், 80 இருந்தால் 50 குறையும். நாம் விரைவாக அந்த தந்தையின் பாதங்களை அடையணும் என்ற இலக்கோடு வாழணும். வாய்ப்பில்லாதவர்களை நாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. வாய்ப்பை நழுவ விடுபவர்களையும் நாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் நமக்கு கிடைத்த அந்த அரிய வாய்ப்பை தவறிவிடக்கூடாது. ஆகையால் மாஸ்டர் தந்த வாய்ப்பை நல் முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். நாம் ஓர் உன்னதமான நிலைக்கு செல்லணும். உன்னதமான மானிடராக வாழ முடியணும். எப்படி முடியும் என்றால் இந்த சத்சங்கத்திற்கு வந்தால் தெரியும். தூரமாக இருந்தால் எப்படி தெரியும்? ஒன்றுமே நடக்கவே இல்லையே என்றால், நீ தூரமாக இருந்து கொண்டே எனக்கு ஒன்றுமே நடக்கவே இல்லை என்றால் வந்து பார்த்தால்தான், அனுபவித்தால்தான் தெரியும். சத்சங்கத்தில் இருக்கின்ற ஆனந்தத்தை பெற முடியும். சென்ற வாரம் நாம் பார்த்தது ஜாதவ பத்தி. அவர் ஒரு பாட்டர், படிப்பறிவில்லாதவன். ஆனால் சுவாமி உன் பேரில் ஓர் சீட்டு வந்தது என்று சொன்னவுடன் எவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டான். சுவாமியின் வாக்கில் இருக்கின்ற பாவனை அவனுக்கு புரிந்தது. இங்கே ஞானத்திற்கு படிப்பு தேவையில்லை, புரிதல் தான் முக்கியம். ஒவ்வொரு விஷயத்தில் புரிதல் கேட்பதன் மூலமாக தான் நாம் பெற முடியும். கேட்பது ஸ்ரவணம். டெய்லி சுவாமியின் வாக்குகளை கேட்பதனால் சுவாமி சொன்ன வார்த்தையில் அழகாக புரிந்து கொண்டான். நாம் கூட இந்த சத்சங்கத்தில் வரும் ஒவ்வொரு மகானின் சரித்திரம் சவரம் செய்யும் போது அவர்கள் சொன்ன வாக்கியத்தில் இருக்கின்ற பொருள் நமக்கு புரியும். ஜாதவ் முழு விசுவாசத்துடன் என்னை ரட்சியுங்கள் என்று சரணடைந்தான். அவருக்கு முழுமையான விசுவாசம். நாம் கூட கேட்போம், ரட்சிப்பாரா இல்லையா என்ற சந்தேகத்தோடு சம்சயத்தோடு கேட்போம். முழு மனதோடு சரணடைந்தால் நம்முடைய கர்மா நீங்கிவிடும். ஆனால் காப்பாரா ரட்சிப்பாரா இல்லையா என்று அரை மனதோடு கேட்பதனால் நம்முடைய நிலைமை அப்படியேதான் இருக்கு. இல்லை, என்னை ரட்சிப்பான், எனக்கு என்ன பயம் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் அந்த நொடியில் நம்முடைய கஷ்டம் நீங்கும். அந்த விசுவாசத்தை நமக்கு கற்றுத்தருகிறார் நம்முடைய தந்தையான மாஸ்டர் அவர்கள். சுவாமி ஒரு எருதின் ஆயுள் ஜாதவுக்கு தந்தார். அது எப்படி? அது பாவம் அல்லவா என்றால் நமக்கு கேள்வி நமக்கு வரும். எருது ஒரு தாழ்த்தப்பட்ட பிறப்பு, ஆயுள் 30 ஆண்டுகள்.
ஜாதவுக்கு வழங்கி ஜாதவுக்கு தன்னுடைய பாத சேவை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கினார் சுவாமி. இப்பொழுது ஜாதவின் வயசு 40ன்னு வச்சுக்கோங்க. எருதின் ஆயுள் 30 சேர்த்தா 70. அப்படின்னா இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் சுவாமியை ஆராதித்து பாத சேவை செய்தால் அடுத்த பிறவி 30 ஆண்டுகளில் அவர் முக்தி அடைவான். எக்ஸாம்பிள் சங்கராச்சாரிய எடுத்துக்கலாம், விவேகானந்தர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள். அவங்க வயதெல்லாம் பாருங்க மிக குறைவாக இருக்கும், 30, 35 அவ்வளவுதான். ஆனாலும் அவர்கள் எல்லாமே முக்தி அடைந்தார்களா இல்லையா? அதே போல் எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பது கிடையாது, எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது. எத்தனை முறை பாராயணம் செய்தோம் என்பது கணக்கு கிடையாது, எவ்விதமாக பாராயணம் செய்கிறோம், எத்தனை வருடங்களாக நாம் சத்சங்கத்தில் இருக்கிறோம் என்பது கணக்கு கிடையாது. என்னென்ன நற்குணங்கள், என்னென்ன பழக்க வழக்கங்கள் கற்றுக்கொண்டோம் என்பதுதான் பார்க்கணும். என்னென்ன தீய குணங்களை நாம் சரி செய்தோம் என்பது பார்க்கணும். நான் நல்ல சத்சங்கத்துல சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்வேன், ஆனால் எனக்கு என்று வரும்போது மட்டும் எனக்கு முதல்ல சொல்லல, எனக்கு முதல் மரியாதை தரல, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னா அப்பொழுது சத்சங்கத்தில் நான் நல்ல விஷயங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு தவறையும் நான் சரி செய்து கொள்ளவே இல்லை என்றால் அப்ப சத்சங்கம் நான் சொல்லி பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை. என்ன விஷயங்கள் நான் சத்சங்கத்தில் புரிஞ்சுக்கிட்டேன்? ஆலா சடனா எதுவுமே நடக்காது. அப்படி சடனா வந்தாலும் டெம்பரரி தான். அதே நிதானமா மெதுவா வந்தால் ஸ்டாண்டர்டா நம்முடைய மனதில் பதியும். தீய எண்ணங்கள் வரும்போது அரே அந்த மாதிரி நான் யோசனை செய்யக்கூடாது, அது தப்பு என்று நாம் பிராக்டிஸ் பண்ணால், முயற்சி செய்தால் தீய எண்ணங்கள் வரும்போது நம்ம கண்டிப்பாக முடியும். முயற்சி செய்யலனால் வராது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஆழமாக கவனித்து பார்க்கணும். ஒவ்வொரு நொடியும் நம்முடைய பார்வை, வாக்கு, செயல்கள், பாவனைகள் நமக்கு நாமே கவனிக்கணும். யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் ஏத்திக்க கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லை. அதற்காக தான் சொல்வாங்க ஆத்ம பரிசீலனை. ஆன்மீகத்தில் முதல் படி ஆத்ம பரிசீலனை. ஓர் எதிரியை நீ எப்படி ஆராய்வியோ அதே போல் நம்மை நாம் பரிசீலனை ஜட்ஜ் செய்யும் போது நமக்கு தெரியும். அக்கல்கோட்ட சுவாமியில் அடுத்த விசித்திரமான செயல். ஒரு நாள் சுவாமி ஒரு பக்தன் கூட இட்டகி என்ற கிராமத்திற்கு சென்றார். அந்த கிராமத்தில் ராமண்ணா என்ற ஒரு விவசாயிக்கு பாம்பு கிடைத்தது. உடனே எல்லாரும் அவனை ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு கொண்டு போனாங்க. பாபா சரித்திரத்தில் சியாமாவுக்கு பாம்பு கிடைத்தால் விடோபா ஆலயத்திற்கு கொண்டு போகணும் என்று சொன்னால், வேண்டாம் என்ன பாபாவிடம் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? பிறகு சியாமா குணமடைந்தாரா? அதே மாதிரி இங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கூட்டிட்டு போனா உயிர் பிழைப்பான் என்ற விசுவாசம் இருக்கும் போல இருக்கு. ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விசுவாசம். அதே போல் இவரை அங்க ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனாலும் அவர் இறந்துட்டார். இந்த விஷயம் அந்த பாட்டன் இருக்கான் இல்லையா ஜாதவ், அவனுக்கு தெரிஞ்சது. அரே அவர் இறந்து விட்டாரே, அவருடைய கஷ்டம், குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுமே அப்படின்ற எண்ணத்தில் சுவாமியின் பாதுகைகள் ஸ்பர்சம் பட்டால் அவர் உயிர் பிழைப்பார் என்ற சத்பாவனையோடு சுவாமி உறங்கும் போது சுவாமிக்கு தெரியாமல் அந்த பாதுகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிப்போய் ராமண்ணா தலை அடியில் வைத்தார். ஜாதவு அந்த பாதுகைகள் ராமண்ணா தலையில் வைத்தானோ இல்லையோ, அதே நேரத்தில்
சுவாமி திடீரென எழுந்து ஆக்ரோஷமாக சத்தம் போட ஆரம்பித்தார், திட்ட ஆரம்பித்தார். சுவாமி சுவாமி எங்க இருக்காரு? எங்கேயோ ஆசிரமத்துல இருக்கார். ஜாதவ் எங்க இருக்காரு? வேற ரொம்ப தொலைவில் இருக்கார். சுவாமி என்ன கத்துறாரு, என்ன சத்தம் போடுறாருன்னா, அவர் ஒரு முட்டாள், இங்க அவள், அந்த ஜாதவ் எங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஜாதவ் என்று சத்தம் போட்டார். நல்லா கவனிங்க, சுவாமி தூங்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஜாதவ் சுவாமியின் பாதுகைகள் எடுத்துட்டு போனார். அப்ப ஜாதவ் தான் எப்படி எடுத்துட்டு போனார் அப்படின்னு சுவாமிக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா சுவாமி தூங்கினாரா இல்லையா? மகான்கள் உறங்கினால் இந்த பிரபஞ்சமே இல்லை. அவர்கள் உறங்குவது போல் நம்முடைய கண்ணுக்கு தெரியும், ஆனாலும் அவர்கள் எப்பவுமே விழித்து கொண்டேதான் இருப்பாங்க. நமக்கு அவங்க தூங்குறாங்களே, நம்ம கிட்ட இல்லையே, நம்ம என்னதான் தவறு செய்தாலும் அவங்களுக்கு தெரியாது என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். எப்படின்னா, பூனை பால் குடிக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டே குடிக்கணும், ஏன்னா யாரும் என்ன பார்க்கல அப்படின்ட்டு. அதே போல் நாம் தவறு செய்யும் போது இந்த எண்ணத்தோடு தான் செய்கிறோம். நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன் அப்படின்ற எத்தனை அனுபவங்கள் பாபா தந்திருக்காரு. ஒரு அனுபவம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதாது நமக்கு, ஆனா நமக்கு ஞாபகம் இருக்காது. சுவாமி ஜாதவ் எங்க என்று கேட்டவுடன் கேட்டார். ஜாதவ் என்ன பண்ணாரு, சுவாமி உயிர் பெறவே இல்லையா ராமண்ணா, ஆகையால் ஜாதவ் அந்த சுவாமியின் பாதுகைகள் கொண்டு இங்க ஆசிரமத்துக்கு வந்துட்டாரு. நல்லா தெரிஞ்சிருச்சு ஜாதவுக்கு, சுவாமிக்கு நம்ம எடுத்துட்டு போனது தெரிஞ்சு சத்தம் போடுறாரு அப்படின்ட்டு. சரி, ரொம்ப பயத்துடன் ஜாதவ் தலை குனிந்துட்டே சுவாமியிடம் வந்தார். மகான்களின் திட்டுவதும் கூட ஆசீர்வாதங்கள் தான். சுவாமி திட்டுறாரு, அடிக்கிறாரு, ஆனாலும் ஜாதவ் அசரவும் இல்லை, ஒரு அசைவும் இல்லை. ஜாதவ் தலை குனிந்தே அமைதியாக நின்றார். ஒரு வார்த்தை கூட பேசல. சிறிது நேரம் கழித்து சுவாமி சாந்தி அடைந்தார். உடனே சுவாமி அவரிடம் சென்று மறுபடியும் திட்டி அடித்து கோபப்பட்டார். பிறகு சாந்தமடைந்தார். சரி, நீ போய் அந்த இறைந்த அவர்கிட்ட போயிட்டு 3 முறை அவனுடைய காதில் ராமண்ணா ராமண்ணா அப்படின்று கூப்பிடு, அவர் உயிர் பெறுவான் என்று சொன்னார். சுவாமி முதலில் கோபித்தார், திட்டினார். ஜாதவ் சகிப்பு தன்மையோடு இருந்ததனால் சுவாமி சாந்தி அடைந்தார். நமக்கு கூட ஏதாவது கஷ்டம் வந்தால் சகிப்பு தன்மையோடு இருந்தால் எல்லாமே நடக்கும். ஆனால் நம்ம இருப்போமா? யாராவது நம்ம திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே டென்ஷன் ஆயிடுவோம், சொல்லிடுவோம். ஏதாவது அவங்கள திட்டுட்டா நமக்கு சாந்தமாயிடும். அப்படி இல்லாம அவங்க என்னதான் நம்ம திட்டினாலும் அமைதியாக இருந்தா அவளே கொஞ்ச நேரம் கழிச்சு சாந்தமாயிடுவான் இல்ல. அப்பேற்பட்ட ஒரு பொறுமை நமக்கு இருக்கா? உங்க எல்லாருக்கும் இருக்கோ இல்லையோ தெரியல, எனக்கு மட்டும் சுத்தமா இல்லை. ஜாதவ் என்ன நினைத்தான், சுவாமி என்ன திட்டினாலும் அடித்தாலும் எனக்கு என்ன, எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு கவலையே இல்லை. என்னுடைய பாவனை என்ன, ராமன்னா உயிர் பெறணும், அவர் உயிர் வாழணும், அவர் குடும்பம் ஆனந்தமாக இருக்கணும். அப்படின்னும் போது என்னுடைய பாவனை சத்பாவனை. சுவாமி திட்டினாலும் அடித்தாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்ற எண்ணத்தோடு அவர் எடுத்துட்டு போனார் சுவாமியின் பாதுகைகள். இந்த சத்சங்கல்பத்தில் எனக்கு அடி உதை இது வந்தாலும் நான் ஏற்பேன் அப்படின்னு ஜாதவ் நினைத்தார்.
ஜாதவ் சுவாமி சொன்னது போல் ராமண்ணாவிடம் சென்று ராமண்ணா காதில் 3 முறை ராமண்ணா ராமண்ணா என்று அழைத்தான். உடனே ராமண்ணா உயிர் பெற்றார். சுவாமிக்கு ஏன் கோபம் வந்தது? ராமண்ணா விதியை ஜாதவ் மாற்றணும் என்று நினைத்தான். அதற்குதான் சுவாமிக்கு கோபம் வந்தது. விதியின்படி ராமண்ணா உயிர் விடணும். ஜாதவ் செய்த செயலினால் ராமண்ணா கர்மாவை மீறியதாக இருக்கும். கர்ம சித்தாந்தம் தப்பாகும் இல்லையா? ஆனால் ஜாதவின் மனதில் இருக்கின்ற பக்தியை நிலைநாட்ட சுவாமி சமர்தா ராமண்ணாவுக்கு உயிர் தந்தார். ஜாதவின் சத்சங்கல்பத்திற்கு அடிமையாய் கட்டுப்பட்டார் சுவாமி. இன்னொரு அர்த்தமும் இருக்கு. மகான்களின் பொருள் நம்மிடம் இருந்தால் நாம் எந்த விதமான பயனும் இருக்காது. நமக்கு மகான்களின் சங்கல்பம் இருந்தால் அந்த பொருள் உயிர் பெறும். இல்லையெனில் வெறும் காட்சி பொருளாக இருக்கும். பாதுகைகள் தொட்டவுடன் உயிர் வந்ததா? இல்லை. சுவாமி, நீ போய் ராமண்ணா என்று 3 முறை கூப்பிடு, உயிர் பெறுவான் என்று சொன்னார். அதன் பிறகு ராமண்ணா உயிர் பெற்றார். இந்த ஒரே ஒரு விஷயம் நமக்கு புரிந்தால் போதும். நாம் கோவிலுக்கு போகும்போது நமக்கு சுவாமியின் பிரசாதமாக மல்லிகை பூ வரவே இல்லைன்னாலும், எந்த மலர் நமக்கு வந்தாலும் சுவாமியின் பிரசாதமாக திருப்தியாக ஏத்துக்குவோம். இதற்கு ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்வோம். ரமண மகர்ஷி ஸ்நானம் செய்யும் போது எல்லாரும் அவர் ஸ்நானம் செய்த நீருக்காக பாட்டோடு கீழே நின்றாங்களாம். அதை பார்த்த ரமண மகர்ஷி, என்ன பைத்தியக்காரத்தனம் இது, அந்த நீருக்கு மகிமை இருந்தால் முதலில் என்னுடைய கௌபீனத்துக்கு தான் முக்தி வரணும் என்று சொன்னார். கங்கையில் எத்தனை மீன்கள் முதலைகள் இருக்கு, அவற்றை அனைத்துக்கும் முக்தி கிடைக்குமா? பாவம் நீங்குமா? மகான்கள் அவற்றின் பாவம் நீங்கணும் என்று நினைத்தால் பாவம் போகும். புரியுதா? ஆகையால் நம்முடைய பக்தி மகான்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய சத்சங்கல்பத்திற்கு அவர்கள் கட்டுப்பட்டு இருப்பாங்க. உன்னில் சத்சங்கல்பம் இருந்தால் இயற்கை உனக்கு உறுதுணையாக இருக்கும். மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. உன்னில் சத்சங்கல்பம் இருந்தால் அந்த உணர்வு எல்லாரையும் ஊக்கப்படுத்தி நமக்கு சாதகமாக செயல்படும். அவர்களுக்கு எந்த விதமான எண்ணம் இருக்காது, ஆனாலும் நமக்கு நன்மை செய்வார்கள். அரே, நான் ஏன் இப்படி செய்தேன் பிறகு அவங்க யோசிப்பாங்க. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தன் பிக்ஷை கேட்டுக்கொண்டிருந்தான். யாரும் தரல. பக்கத்தில் ஒரு சிறுவன் பசியில் இருந்தான். அவனுக்காக இவன் 10 ரூபாய் கேட்டான். உடனே அவன் கொடுத்தான். அந்த ஃபர்ஸ்ட் கேட்டாங்க இல்லையா, அவரே கொடுத்தார். 100 ரூபாய் கொடுத்தாரா. முன்பு ஏன் கொடுக்கல, இப்ப ஏன் 100 ரூபாய் தந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது, 10 ரூபாய் உனக்காக கேட்டேன், இப்பொழுது அந்த சிறுவனுக்காக கேட்டாய், அதனால்தான் நான் 100 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதே போல் ஜாதவுக்கு சுவாமியின் பாதுகைகளால் தனக்கொன்றும் பயனில்லை, ஆனால் அந்த பாதுகைகளால் ராமண்ணா உயிர் பெறுவான் என்ற சத்சங்கல்பத்தோடு அவர் எடுத்து சென்றார். ஆகையால் சுவாமி தன்னுடைய பக்தனின் பக்திக்கும் சத்சங்கல்பத்திற்கும் கட்டுப்பட்டு ராமண்ணாவை பிழைக்க செய்தார். இங்க பாயிண்ட் என்ன? பக்தனின் பக்தியை காக்கணும். எவ்வளவு நம்பிக்கையோடு பாதுகைகள் கொண்டு சென்றார். அப்படி இருக்கும்போது அவரின் நம்பிக்கையை காக்கவில்லை என்றால் யாரும் அவனின் பக்தியை நம்ப மாட்டார்கள். அதற்காக சுவாமி அவனை அனுகிரகித்தார். ஆகையால் நமக்கு சத்சங்கல்பம் இருந்தால் போதும், யார் என்ன நினைத்தாலும் நமக்கு தேவையில்லை. நமக்கு அந்த தந்தையின் பரிபூர்ண அனுகிரகம் இருக்கும்போது எவராலும் நமக்கு எந்த தீங்கும் நடக்காது. கடலில் ஒரு துளி நஞ்சு கலந்தால் ஏதாவது நடக்குமா? ஒன்னும் நடக்காது. ஆகையால் நாம் எதற்கும்
பயப்படக்கூடாது என்று மகான்கள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க. அதற்குதான் நாம் சர்வேஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தாம் சுகினோ பவந்து என்று பிரார்த்தனை செய்யணும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சத்சங்கல்பம் அப்படின்றோம் இல்லையா, அதற்காக. ஏன்னா நமக்கு எந்த சத்சங்கல்பத்திற்கும் எந்த விதமான வாய்ப்பும் வரலையே அப்படின்னு நினைக்கும் போது இந்த 2 வாக்கியங்கள் டெய்லி பிரார்த்தனை செய்தால் போதும். பூஜை, புனஸ்காரம், விரதங்கள், நோன்புகள் எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்லை. இதற்காக நமக்கு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் உதய பிரார்த்தனா தந்தார். அதில் அனைவருக்கும் ஞானத்தை தாருங்கள், எல்லாவற்றிலும் நீ இருப்பாய் என்ற பாவனையை தாருங்கள். இந்த பாவனை, இந்த 2 வாக்கியங்கள் போதும். உதய பிரார்த்தனாவில் இருக்கின்ற பொருள் முழுவதும் இந்த 2 வாக்கியங்கள் அடங்கும். இதை நாம் ஞாபகத்தில் வைத்தால் போதும். நமக்கு சத்சங்கல்பம் இருந்தால் அந்த சத்சங்கல்பத்தில் நமக்கு எந்த பலன் இல்லை என்றாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு நன்மை நடந்தால் போதும். நாம் செய்கின்ற அந்த செயலுக்கு கடவுளே உறுதுணையாக இருப்பான். சூரியன் மேற்கு திசையில் உதிக்கலாம், ஆனால் கடவுளாக இருக்கின்ற அந்த தந்தை நம்மை கைகளை பிடித்து கொண்டே துணையாக தூணாக நிற்பார். அப்படி இல்லாம எனக்கு பேர் வரணும், எல்லாரும் என்னை பாராட்டணும் என்று நினைத்தால் கூட அது சங்கல்பம் கிடையாது. ஜாதவின் தூய பக்திக்கும் தூய அன்பிற்கும் தூய சேவைக்கும் சுவாமி கட்டுப்பட்டு அனுகிரகித்தார். இன்னொரு நாள் சுவாமிக்கு நெருக்கமான பக்தனான அப்பா சுத்தர் சுவாமியை சாப்பிடுவதற்காக தன்னுடைய வயலுக்கு அழைத்தார். சுவாமியின் கிருபையால் விளைச்சல் நல்லா வந்தது. சுவாமி வயலுக்கு மிக்க மகிழ்ச்சியோடு சில பக்தர்களோடு வயலுக்கு வந்தார். அங்கு அனைவரும் சோளத்தை நெருப்பில் சுற்றி சாப்பிடுவதற்கு வயல் நடுவில் ஒரு பெரிய நெருப்பை ஏற்றினார்கள். ஆனால் அந்த நெருப்பு சரியாக எரியவில்லை. காய்ந்த விறகு காலி ஆயிடுச்சு. விறகுகள் பச்சையாக இருக்கு. காய்ந்த விறகுகள் காட்டில் இருக்கும். அந்த சமயத்தில் அங்க போகவும் முடியாது. சுவாமி அருகிலுள்ள ஒரு பானையில் இருக்கின்ற நீரை வாயில் ஊற்றி அந்த நெருப்பின் மேல் தெளித்தார். அப்பப்போ நீரை தெளித்திட்டே இருக்கார். பாருங்க, நெருப்பு நல்லா எரிய ஆரம்பித்தது. நீரை தெளித்தால் எப்படி நெருப்பு அணையாம எரியும்? அக்னிகுழியில் ஆர்க்கியம் ஊற்றினால் எவ்வளவு எரியுமோ அப்பேற்பட்ட எரிஞ்சிட்டே இருந்தது. அனைவருக்கும் ஆச்சரியம். இது போன்ற செயல்கள் எத்தனையோ வெங்கடேசாமி சரித்திரத்திலும் தாஜுதீன் பாபா சரித்திரத்திலும் அனைத்து மகான்களின் சரித்திரத்திலும் நாம் பார்க்கலாம். இங்க பச்சையான சோளங்கள் நிறைய இருக்கு. ஆனா சுட்ட சோளம் காலி ஆயிடுச்சு. பச்சையாக இருந்தா சுவை இருக்காது. இப்ப அந்த சோலைகளை சுடணும். அதற்காக தான் இதை சுவாமி செய்தார். நாம் இதே போல் நாம் மகான்களின் சன்னிதானத்தில் இருக்கும் போது நம்மில் இருக்கின்ற தீய குணங்கள் அனைத்தும் அகற்றுவிடும். அதற்காக நாம் அவரின் அருகில் இருக்க வேண்டும். ஆனால் நாம் சில நேரம் இருப்போம், சில நேரம் இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் அப்படி, கொஞ்ச நேரம் இப்படி. அப்படி இருக்கும்போது எப்படி போகும்? ஆனா நமக்கு மட்டும் உடனே எல்லாம் நடந்துடணும். நமஸ்காரம் வைத்த உடனே நன்மை நடந்துடணும். அதற்காக நாம் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? திரிகரண சுத்தியாக மனப்பூர்வமாக அவரின் சன்னிதானத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் நம்மில் இருக்க வேண்டும். அது நீர்தான். யாரின் ஸ்பர்சத்தில் வந்தது? அக்னி ஸ்பரிசம். அக்னி ஸ்பரிசத்தால் நெருப்பு எரிந்தது. எரியும் நெருப்பில் தீக்குச்சியை பைத்த வைக்க முடியும் இல்லையா? அதே போல் நமக்கு கரண்ட் எங்கிருந்து வருது? நீரிலிருந்து வருது. பாபா எப்படி நீரை ஊற்றி தீபத்தை ஏற்றினார் என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும்.
அதற்கு விடைதான் கரண்ட் எங்கிருந்து வருது? நீரிலிருந்து வருது. அதே போலதான் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் நீரிலிருந்து கரண்ட் வருது என்ற விஷயம்? ஏதோ கரண்ட் வருது, அனுபவிக்கிறோம். மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும் என்றால் எவ்வளவு உராய்வு ஏற்படுகிறது? தங்கம் மின்னணும் என்றால் எவ்வளவு உராய்வு வேண்டும்? அதே போல் நாம் ஞானம் பெறணும் என்றால் நம் மனதில் எவ்வளவு உராய்வு வேண்டும்? ஒரு வாட்டி தங்கத்தை தேய்ச்சால் மின்னுமா? அவ்வளவு ஏங்க. நாம் யூஸ் பண்ற கத்தி, அருவாமனை எடுத்துக்கோங்க. அதை ஷார்ப் பண்ணணும் என்றால் என்ன பண்ணுவோம்? கத்தியை ஒரு வீல் மேல வைத்து ஷார்ப் பண்ணுவோம். அது எவ்வளவு ஸ்பீடா போகும். அப்பொழுதுதானே கத்தி ஷார்ப் ஆகும். மகான்கள் அந்த சாணா பிடிக்கின்ற கல் போன்றவர்கள். நாம் மனதை ஷார்ப் பண்ணணும். இந்த ஷார்ப்னஸ் இல்லைன்னா ஷார்ப் பண்ணணும் என்றால் உராயணும். மகான்கள் என்கின்ற ஒரு சாணை பிடிக்கின்ற கல் வைத்தால் எப்படி கத்தி ஷார்ப் ஆகுமோ அதே போல் நம் மனதுக்கு அவர்கள் போன்ற ஒரு சாணா பிடிக்கின்ற கல் தேவை. அப்பொழுதுதான் நாம் ஞானத்தை பெறுவோம். அப்படி இல்லாமல் எனக்கு வலிக்குதே என்று தூரமாக சென்றால் அவருக்கு ஒன்று நஷ்டமும் இல்லை, நமக்குதான் நஷ்டம். அந்த வலியை தாங்கிக் கூடிய வலிமையும் நமக்கு அந்த தந்தையே வழங்கணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय. गुरुदेव दत्त.